நள்ளிரவு முதலாகவே அரசு போக்குவரத்து செயல்பாடு என்பது முழுவதுமாக முடங்கி இருக்கிறது. மதுரை மாட்டுத்தாவணியை பொறுத்தமட்டிலும் இந்த பகுதியில் ஒரு நிமிடத்திற்கு 10 பேருந்துகள் அளவிற்காக வந்து செல்லும். ஆனால் தற்பொழுது காலை நள்ளிரவு முதலாகவே அரசு பேருந்துகள் இல்லாத நிலையில் பேருந்து நிலையம் முழுவதுமாக வெறிச்சோடி காணப்படுகிறது. ஆங்காங்கே ஒரு சில அரசு பேருந்துகளை போக்குவரத்து பணியாளர்கள் அவர்களை நிறுத்திவிட்டு ஆங்காங்கே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது. இதனால் இங்க மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து திருச்சி, அதே போன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து முழுவதுமாக முடங்கி இருக்கிறது. அதனால் அரசு பேருந்துகள் செயல்படாத நிலையில் தற்பொழுது அந்த பகுதிகள் முழுவதுமாக வெறிச்சோடி காட்சியளிக்கக்கூடிய நிலையைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பகுதிகளிலும் குறிப்பாக அருப்புக்கோட்டை, அதே போன்று ராமநாதபுரம், சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தனியார் பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்பட்டு வருகிறது. அரசு பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் முழுவதிலுமாக வெறிச்சோடி காணப்படக்கூடிய நிலையில் ஆங்காங்கே வரக்கூடிய பயணிகளும் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இதே போன்றுதான் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய மாநகர பேருந்து வரக்கூடிய பகுதிகளிலும் ஒரு சில 10% கூட மாநகர பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் வெளியூரிலிருந்து தனியார் பேருந்துகளில் இருந்து வரக்கூடிய பயணிகளும் கூட அவர்கள் மாநகர பகுதிகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் கூட இதுபோன்று அவர்கள் கல்லூரிகளுக்கு செல்ல முடியாத நிலையில் நீண்ட நேரமாக காத்திருக்கிறார்கள். அதே போன்று அருகில் உள்ள தொழில் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களும் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு தொடங்கி தற்போது வரைக்குமாக இந்த அரசு போக்குவரத்து பணியாளர்களின் போராட்டம் என்பது வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்காக தற்பொழுது பேருந்து நிலையமே வெறிச்சோடி காணப்படுகிறது. தொடர்ந்து அரசு பேருந்துகளை இயக்கப்படுவதாக கூறினாலும் கூட இந்த பகுதியை பொறுத்தமட்டிலும் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை பொறுத்தமட்டிலும் 10% பேருந்துகள் கூட இயக்கப்படாமல் முழுவதுமாக வெறிச்சோடி காணப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் பெரியார் பேருந்து நிலையம் என்பது நகர்பகுதிகளை நகர பேருந்துகள் அதிக அளவிற்கு ஓடக்கூடிய அந்த பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. ஆரப்பாளையத்தில் இருந்து கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் இயக்கப்படாமல் ஆங்காங்கே போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனிடையே மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள போக்குவரத்து பணிமனை முன்பாக ஒரு 300க்கும் மேற்பட்ட போக்குவரத்து பணியாளர்கள் தங்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போக்குவரத்து பணிமனை உள்ளே அமர்ந்து அவர்கள் சரியாக காலை 5 மணி முதலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் கூட ஓய்வூதியர்கள் 11 மணிக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். 6 அம்ச கோரிக்கைகளை தொடர்ந்து போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தி ஏற்கனவே பல்வேறு துண்டு பிரச்சுரங்களும் பல்வேறு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியும் கூட தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தும் கூட மீண்டும் பேச்சுவார்த்தைக்காக முன்னெடுப்பை எடுக்காத நிலையில் ஏனென்றால் தொழிற்சங்கத்தினர் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என கூறியும் கூட தமிழக அரசும் போக்குவரத்து அமைச்சரும் இதுபோன்ற ஒரு முரண்டு பிடியாக இருப்பதன் காரணமாக தான் இந்த இதுபோன்ற ஒரு வேலைநிறுத்த போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. வெறுமனே இதுபோன்று போக்குவரத்து இயக்கப்படுவதாக கூறினாலும் கூட தற்காலிக பேருந்துகள் ஓட்டுவதற்கு கூட ஓட்டுநர்கள் வராத ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட அரசு போக்குவரத்து ஓட்டுநர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த உத்தரவாதத்தை கூட நிறைவேற்றவில்லை. திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அளித்த அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை கூட நிறைவேற்றாமல் கடந்த 3 ஆண்டுகளை கடந்தும் கூட இதுபோன்று ஏமாற்றி வருவதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏற்கனவே கூறிதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு போக்குவரத்து பணியாளர்களின் போராட்டம் காரணமாக மதுரை மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், அதே போன்று பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட மதுரை மாநகர் பகுதியில் உள்ள அனைத்து பேருந்து நிலையங்களும் வெறிச்சோடி காணப்படுகிறது. தொடர்ந்து இதன் காரணமாக பயணிகளும் கல்லூரி மாணவ மாணவிகள், பள்ளிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போன்று வேலைகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர்.